ஹலோ வெல்கம் டு தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப். ஸோ நமக்கு எஸ்எஸ்சிலேருந்து செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 13க்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் கீ எப்போ வரும்னு எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஏன்டா இந்த ஆன்சர் கீ வந்துச்சுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்றது நம்ம வந்து போக போக நமக்கு தெரியும். பட் ஒன்று டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ முதல்ல இந்த ஆன்சர் கீ அப்படின்றது 24 ஜூலைலேருந்து 2 ஆகஸ்ட் வரைக்கும் நடந்த எக்ஸாமும் அதில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 29th ஆகஸ்ட்டுக்கு ரீஸ்கெடியூல் பண்ணி கொடுத்தாங்க. அந்த எக்ஸாமும் ரெண்டும் சேர்த்து ஆன்சர் கீ தான் இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த ஆன்சர் கீ அதாவது இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம 2 வகையாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று டீம் சேலஞ்ச் கொஷின்ஸ், அதாவது இந்த கொஷின்ஸ் எல்லாம் தப்புன்னு எங்களுக்கே தெரியும், அதனால் இதை நீங்கள் சேலஞ்ச் பண்ண தேவையில்ல, அது நாங்களே சேலஞ்சுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து டிசேபிள் பண்ணிட்டோம், இதை வந்து நீங்கள் மறுபடியும் போய் கிளிக் பண்ணி சேலஞ்ச் பண்ண தேவையில்ல, அது வந்து இந்த ஆப்ஷன் உங்களுக்கு டிசேபிள்டாக இருக்கும் அந்த கொஷின்ஸ்க்கு. அப்போ அடுத்தது வந்து சில கொஷின்ஸ் வந்து சப்போஸ் நீங்கள் எரர்ஸ் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் எரர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறாங்க, பட் உங்களுக்கு வந்து எரர்ஸ் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது வந்து சேலஞ்சுக்கு வந்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து சப்மிட் பண்ணலாம். உங்களோட கொஷின்ஸு அந்த ஆப்ஷன்ஸு ஆன்சர்ஸு இது வந்து எதுலையாவது இஷ்யூஸ் இருக்குன்னா இதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ₹50. ஸோ இது எது வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்னா 30th வரைக்கும் நமக்கு ஓப்பனில் இருக்கும், ஈவினிங் 6 o'clock வரைக்கும். ஸோ 26th இன்றைக்கிருந்து இன்றைக்கின்றது அது நேற்று ஆயிடுச்சு, ஓகே. ஸோ இப்போ 26/9 2025ன்றது இப்போ அப்புறம் 30/9 2025 வரைக்கும் இது வந்து ஓப்பனில் இருக்கும். ஓகே, இது முக்கியமான ஏரியா அங்கே தான் வருது. The candidates may note that they can view their respective response sheets along with their tentative answer keys and make representations thereon through the portal. ஸோ போர்ட்டல் மூலிமா நீங்கள் ரெப்ரசன்டேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது அந்த போர்ட்டல்லே உங்களுக்கு ஓப்பன் ஆகி அந்த கொஷினை போர்ட்டல்லே நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த போர்ட்டல்லே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். However, they will not be allowed to download or take a printout for the same of the same. ஸோ நீங்கள் அந்த ஷீட்டை டவுன்லோட் பண்ணவோ பிரிண்ட் அவுட் எடுக்கவும் முடியாது. Further, response sheets or tentative answer keys will not be available after the specified time limit. அப்போ 30ஆம் தேதி வரைக்கும் டைம் லிமிட் கொடுத்துருக்காங்களே, இந்த டைம் லிமிட்டுக்கு அப்புறம் அது இருக்காது. Any individual request for providing response sheets or tentative answer keys will not be entertained in future under any circumstances. இதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் கீ சேலஞ்சுன்றது அதாவது நீங்கள் வந்து எனக்கு வந்து தேவைப்படுது, எனக்கு மட்டும் இது தனியாக அனுப்புங்க அப்படின்ட்டு எந்த மாதிரியான ரிக்வஸ்ட்டும் ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் வைக்க முடியாது, எந்த சர்க்கம்ஸ்டான்சஸாக இருந்தாலும். அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ்ன்றாங்க, அதாவது இப்போ நம்ம ஆர்டிஐ போட்டாலும் தருவாங்களான்றது கேள்விக்குறின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஓகே, ஸோ முதல்ல இந்த ஆன்சருக்கு எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்குறது, டவுன்லோட் பண்ண முடியாது, ஆன்சருக்கு எப்படி நம்ம வியூ பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல உங்களோட லாகின் ஐடியில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிடலாம். ஸோ உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா, ஸோ உங்களோட மை அப்ளிகேஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த எக்ஸாமினேஷனோட நேம் கொடுத்துருப்பாங்க. இப்போ செலெக்ஷன் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு ஆன்சர் கீ சேலஞ்ச் இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஹையர் செகண்டரி 10+2 இல்லை மெட்ரிகுலேஷன்றது கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இது செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரெஸ்பான்ஸ் ஷீட்டுன்றது ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. இதில் வந்து உங்களோட ஓவர்வியூ இருக்கும், என்ன ரோல் நம்பர், கேண்டிடேட் நேமு, எத்தனை கேண்டிடேட், எத்தனை கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, சென்டர் நேமு, டெஸ்ட் டைம், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ அதில் கலர் கோடிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ கொஷின் ஒரு ஆப்ஷனில் வந்து இது க்ரீனாக இருக்கும், அதுக்கெலாம் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரீன் அப்படின்றது கரெக்ட் ஆன்சரை அந்த கேண்டிடேட் சூஸ் பண்ணியிருக்காங்க, ரெட் அப்படின்றது இன்கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெட்டு இருக்கக்கூடிய அதே இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒன்று இருக்கும், எல்லோ என்னன்னா அதுதான் ஆக்சுவல் ஆன்சர், ஆனால் ரெட்டு காட்டுறதா தான் நீங்கள் டிக் பண்ணியிருக்கீங்க, அது வந்து இன்கரெக்ட் ஆன்சர். கிரே அப்படின்னா அந்த கொஷினில் நம்ம கை வைக்கலன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அடுத்து ஸோ என்ட்ரிங் கிரீவன்ஸ் டீட்டெயில். சப்போஸ் இப்போ நான் வந்து ஒரு கொஷின் வந்து தப்பு நான் ஃபீல் பண்ணுறேன், இப்போ அதை சேலஞ்ச் பண்ண போகிறேன்னா அந்த கொஷினில் வந்து கிளிக் ஹியர் டு சேலஞ்ச் கொஷின் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ்க்கு அது எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இதில் இந்த செலக்டட் கொஷின் அலாங் வித் 4 ஆப்ஷன்ஸ் வில் பி டிஸ்பிளேட் ஆன் த ஸ்க்ரீன். டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட் என்ன, அந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸு, அப்புறம் பிடிஎஃபோ இல்லை ஜேபிஜியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட்டில் போய்ட்டு அப்ரோப்ரியேட் டைப் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் இன்கரெக்டாக இருக்கா, ஆப்ஷன்ஸ் இன்கரெக்டாக இருக்கா, மோர் தென் 1 ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது டைப்போ மிஸ்டேக்ஸ் இருக்கா, அந்த மாதிரி என்ன டைப்போ அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதை டீட்டெயிலாக அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ ஸ்கேன்டு பிடிஎஃபோ இல்லை ஜேபிஜியோ நீங்கள் அப்லோட் பண்ணலாம், ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, இது வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இஃப் ரிக்வயர்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஹேஷ்ட்ரிக் சிம்பிள் வந்து இங்கே போட்டிருந்தாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா இது வந்து அப்லோட் பண்ணால் தான் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து கொஷின் அங்கே தப்பாக இருக்குது, அதுக்கு எப்படி நம்ம அப்லோட் பண்ண முடியும்னு கேட்டிருந்தாங்க.
மேபி இப்போ தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க போல இருக்குது. ஸோ இது 2 மட்டும் போட்டாலே போதும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போது ஏதோ வொக்காபுலரிக்கு வந்து மீனிங் வந்து கூகுளில் வேறு மாதிரி இருக்குது, அது கேம்பிரிட்ஜில் வேறு மாதிரி இருக்குன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகே. ஸோ 3 MBக்கு மேலே இல்லாமல் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் ப்ரொசீட் டு பே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட் கேட்வேக்கு அது எடுத்துகிட்டு போகும். ஸோ கேண்டிடேட் வில் ரீடைரக்டட் டு SSC portal for continuing the challenge submission. Here கிளிக் ஆன் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட். ஸோ கடைசி இங்கே ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்கு போவோம். ஸோ லாஸ்ட் நீங்கள் பே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டு ஆகிடும். ஓகே. நீங்கள் அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து சப்மிட் பண்ண கொஷின்ஸை நீங்கள் வந்து வியூ கிரிவன்ஸ் கொஷின்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல போயிட்டு இந்த கொஷினோட நிலைமை என்ன, ஸோ கம்ப்ளைண்ட் டைப் என்ன, கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்றது நீங்கள் இந்த இடத்துல வியூ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க? ரொம்ப சிம்பிள், எல்லாருக்குமே நல்லா தெரியும். செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் நடந்துருக்கும் போதே எழுதிட்டு வர ஒரு ஸ்டூடெண்ட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஷினுக்கும் ஆப்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த கொஷின் எப்படி எடுத்தாங்கன்னே தெரில, இது எந்த லாஜிக்கில் வரும்னே தெரில. இப்போ ஒரு கொஷின் வந்து இங்கிலீஷில் சொன்னாங்க, அது கேட்டது ஒரு மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ன்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ஆப்ஷன்ஸ் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ன்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு வர ஆன்சர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் எக்கச்சக்கமாக இருந்தது. சப்போஸ் இந்த ஆன்சர் கீயை அவங்க ரிலீஸ் பண்ணி இருந்தாங்கன்னா, இந்த ஆன்சர் கீயை அஃப்கோர்ஸ் எடுத்து எல்லாருமே ஆன்லைனில் டிஸ்கஸ் பண்ணி எஸ்எஸ்சியை செமையாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி ஸ்டெனோவில் பண்ணது தான். ஸோ அதனால் அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஸோ ஸ்டெனோவில் கிரிட்டிசைஸ் பண்ண உடனே அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் ஒழுங்காக கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றது நினச்சி அவங்க வந்து அவங்க சைடில் மாற்றுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அவங்க அதை மாற்றலை. அவங்க இதுக்கப்புறம் ஆன்சர் கீ பசங்க கையில் போனால் தானே இது பண்ணுறாங்க, ஆன்சர் கீ அவங்க கையில் போகலன்னா எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்பு எடுக்க யோசிக்க முடிஞ்ச எஸ்எஸ்சிக்கு தயவுசெய்து இன்னும் கொஞ்சம் நல்லா யோசித்து எக்ஸாம் எப்படி ஒழுங்காக கண்டக்ட் பண்ணணும், பிரச்சனை வராமல் எப்படி கண்டக்ட் பண்ணணும், சப்போஸ் பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதுலாம் அவங்க எஃபர்ட் போட்டாங்கன்னா எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும். இவ்வளோ நாள் கழிச்சு இந்த ஆன்சர் கீ விடுறதுக்கான மெயின் ரீசனே இந்த ஆன்சர் கீ இப்படி வருன்றதுக்காக பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ போர்ட்டலில் இதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. யூஐ ரெடி பண்ணி போர்ட்டலில் டிசைன் பண்ணி அதுலேயே அப்படியே சேலஞ்ச் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்து எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த டைம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிஜிஎல் முடிஞ்சு கரெக்டாக அன்றைக்கி ஈவினிங் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஜிஎலுக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாலும் இது நிறைய சலசலப்பு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ சிஜிஎல் முடிஞ்ச உடனே ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருக்குது, அவங்களுக்கு அறிவு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்கு வந்து கரெக்டான முறையில் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இல்லை அதுக்கப்புறம் அடுத்த விஷயங்கள் என்ன நடக்க போகுதுன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.